ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருஷத்தின் முடிவில் கடைசி மணி நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தின ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். நம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அவன் நன்றி சொல்ல போகிறோம், ஆராதிக்க போகிறோம். இந்த இரவு நேரம் முழுவதுமாய் நம்முடைய சமூகத்தில் இருக்க போகிறோம். அதனால் நம்ம உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை ஆராதிக்கலாம். துதித்து பாடிட பாத்திரமே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே, நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. வல்லமாக கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இனியூடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியூடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீதனால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, உண்மையாய் உணர்ந்து சொல்லலாம். பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனா நிற யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்தவனா நிற யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடி. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீட்டிட வந்திடுவா, வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீட்டிட வந்திடுவா, வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்து
மீண்டும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயோனே நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஆமென். அவருடைய நடத்துதல் ஆமென். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கலாம், விளங்காமல் இருக்கலாம். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஏன் இப்படிலாம் ஹல்லேலூயா இந்த பாதைகள் வழியாக நம்ம கடந்து போகிறோம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய நடத்துதல் ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த இந்த வருஷத்தில் ஆமென் 365 நாளும் கர்த்தர் கண்மணி போல நம்மை காத்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று. ஆமென். நம்ம ஏன் இன்னைக்கு நல்லா துதிக்கணும், ஏன் இப்போ நம்ம கர்த்தரை நன்றி சொல்லணும்னு சொன்னால், இன்னைக்கு இந்த வாட்ச் நைட் சர்வீஸில் அட்டன் பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் ஆமென் ஹல்லேலூயா பல காரணங்களால் அட்டன் முடியாமல் இருக்காங்க. அநேகர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க, மரித்தும் போயிருக்காங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்ம இந்த நாளை காண செய்திருக்கிறார், இந்த நேரத்தில் கூடி வர செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை கொள்ள பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். ஆமென். உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டார். இந்த வருஷம் முழுவதுமாய் விடுவித்தார், தப்புவித்தார், ஆமென், ரட்சித்தார். ஹல்லேலூயா. அதை நாம் கர்த்தரை நினைத்து மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். பாடுங்க. என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். நம்பிக்கையோடு கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். விட்டார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும்
ஜீவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த மாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன். உண்மையா சொல்லலாமா? இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்துருவே ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம். சத்துரு எத்தனை முறை வீழ்த்தணும் நினைச்ச பொழுது ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் துன்பத்தின் நடுவில் நடந்த பொழுதெல்லாம் வலிமை தந்தார். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார். சிறுமை கண்ணோக்கி பார்த்தவர் வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஓ, கண்ணுக்குள்ளே கண்ணின் மணி போல இந்த வருஷத்தின் கடைசி வரைக்கும் இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி. இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார். பாவத்தையும் வியாதியையும் தாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். பாவத்தையும் வியாதியையும் தாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். எல்லாம் எல்லாம். ஒரு ஷேர் போடு. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் அநேக போராட்டங்கள் வந்தது, இடையூறுகள் வந்தது, இன்னல்கள், சோர்வுகள், ஆமென், இக்கட்டுகள் வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் மீட்டு கொண்டார், ஜெயம் தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சித்தார். ஹல்லேலூயா. இந்த சைடில் போட்டுருங்க, லேடி சைடுக்கு போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைப்பட்ட இங்கே ஒரு ரோ போட்டுருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா, ஆமென், ஹல்லேலூயா, இந்த வருஷத்தை நம்மளால முடித்திருக்கவே முடியாது. ஆமென் சொல்றீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஜெயம் தந்தார். ஆமென், வியாதியிலிருந்து விடுதலை தந்தார், சுகம் தந்தார். சொல்லுங்க அல்லேலூயா.
தந்தாரா இல்லையா? ஆமென். அவர் தான் நமக்கு எல்லாம். ஹல்லேலூயா. இயேசு தான் நமக்கு எல்லாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு புது பாடல கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு டிவியில் வரும் அந்த லிரிக்ஸ். போற்றி போற்றி துதித்திடுவோம் தேவனை, பாடி பாடி புகழ்ந்திடுவோம் கர்த்தரை என்கிற ஒரு பாடலை பாட போகிறோம். உற்சாகமாக சேர்ந்து கர்த்தரை ஜி தானே. கைகளை தட்டி உற்சாகமா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி துதித்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி 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 உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் கற்றுக்கிட்டு பாடிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஆண்கள் சைடில் நல்லா கை தட்டுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கொஞ்சம் இரவு நேரம் தான், ஆனால் இந்த நாளில் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, இது நியூ இயர் சர்வீஸு, அவங்களுக்கு இது முக்கியமான நாள், கொண்டாட்டத்தின் நாள் என்று சொல்லி. ஆகையினால ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் கற்றுக்கொண்டு ஆமென் சேர்ந்து நம்ம எல்லாருமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் இதை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம், இது ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். ஹல்லேலூயா. அந்த சரணம் போடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். புல்லுள்ள இடத்தில் ஆமென் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு விட்டார். அவ்வளோ நல்ல மேய்ப்பராய் இருந்தார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. குறைவில்லாத வாழ செய்தார். அவர் பேர் யெகோவா ஈரே என்று சொல்லி நான் அவரை பாடுவேன். அடுத்த சரணம். ஆமென். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். அநேக நேரத்தில் சோர்ந்து போயிருந்த நேரங்கள் வந்தது. அவன் ஆத்துமா ரொம்ப துவண்டு போன நேரங்களாக இருந்தது, ஆனால் ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். அப்புறம் நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா. சத்தமா சொல்லுங்க. யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபான்னு நம்ம பாடணும். அடுத்த சரணம். ஹல்லேலூயா. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரிக அபிஷேகம் தந்தார். யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றே அவரை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது பாத்திரத்தை நிரம்பி வழி செய்தார். நன்மை கிருபை தொடர செய்தார். ஆமென். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலாமா? சேர்ந்து பாடலாமா? கைகளை தட்டி பாடுவீங்களா? ஹல்லேலூயா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி
இதுவரை நடத்தினவர் புல்லுள்ள இடத்தில் நெஞ்ச செய்தா அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தா யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தா யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே போற்றி 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 துதித்திடுவோம் தேவனை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் ஆமென் ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் உங்க சத்தம் கம்மியா தான் கேக்குது ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் ஆமென் ஆமென் ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் ஆத்துமாவில் ஆறுதலை தந்தா நீதியில் நடக்க செய்தா மரண இருளில் உணர்ந்து மீட்டா யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே யெகோவா ராஃபா ராஃபா என்று ஆத்துமாவில் ஆறுதலை தந்தா நீதியில் வழிநடக்க செய்தா மரண இருளின் உடனிருந்து மீட்டா யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே போற்றி போற்றி துதித்திடுவோம் தேவனை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆமென் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை கொண்டு தேற்றி வந்தா சத்துருக்கள் கண் முன்னிருந்தா ராஜரீக அபிஷேகமும் தந்தா யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தா சத்துருக்கள் கண் முந்தளித்தா ராஜரீக அபிஷேகமும் தந்தா யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை எல்லாருமாய் சபையாய் துதித்திடுவோம் இயேசுவை பாடி 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 உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆமென் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா நடத்தினாரே யெகோவா ரூவாவாய் யெகோவா நிசியாய் அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆமென் ஆனந்தமாய் ஆராதனை பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தா நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தா பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தா யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே பாத்திரத்தை நிரப்பி வழிய செய்தா பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார் யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லே
அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை துதித்திடுவோம் இயேசுவை. ஆமென் ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி துதித்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு சென்றார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவேன். நீங்க பாடுங்க. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், ஆமென், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். சேர்ந்து சொல்ல. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். சொல்லுங்க. ஈரே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென் ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளிலிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளிலிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென் ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரை ஆமென் ஹல்லேலூயா. என்னாலும் நாம் கீர்த்தனை பண்ண வேண்டும், எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம திரும்பி பார்ப்போம்னு சொன்னான், அந்த வருஷத்தை திரும்பி பார்ப்போம்னு சொன்னான். ஆமென். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றினது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆத்துமாக்கு ஆறுதலை தந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவர் மாத்திரம் இல்லை என்று சொன்னார். ஆமென். நம்முடைய ஹல்லேலூயா சூழ்நிலை எப்படியா இருந்திருக்கும், ஆனால் கர்த்தர் ஆறுதலை தந்தார். ஹல்லேலூயா. சபைக்கு ஆறுதலை தந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இனிமேலும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் அப்படியே சோறு வர நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். நம்ம நல்ல கொஞ்சம் விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். ஆமென். நல்ல விடுதலையோடு இந்த காலை சாய்ந்த இந்த இரவு நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவரும் நடத்துகிறவங்கள நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை எப்படி நடத்தினார் உங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா சொல்லாமா. உங்கள் தேவைகளை எப்படி சந்தித்தார்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களை எவ்வளவாய் சூழ்ந்து கொண்டார். ஆமென். உடன் இருந்தார், நடத்தினார். ஹல்லேலூயா. வியாதியின் நேரத்தில், ஆமென் ஹல்லேலூயா, தனிமை நேரத்தில், எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவரை நாம் மகிமை செலுத்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் முழங்கால் பிடிட்டு
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரையத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி. இருதயத்திலிருந்து சொல்லுங்க, நன்றி அப்பா. ஒன்றுமே இல்லா இந்த வருஷத்தை அப்படிதான் துவங்கணும்பா. வாழ்வை நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல. எத்தனையோ ஆபத்திலிருந்து தப்பு வச்சாரு. தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என்
கிருபையே வேறொன்றுமில்லை. இதற்கான பாத்திரன் அல்ல, கிருபையே சுமந்தாரா, தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? சொல்லலாம். எபினேசரே, எபினேசரே, இருந்தாரே. நன்றி, நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, நன்றி. சபையா சொல்லுவோம், குடும்பமா சொல்லுவோம், தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லுவோம். நன்றி அப்பா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கரு போல சுமந்தீரே. நன்றி, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்த பொழுதும் ஆமென் அவர் மாத்திரம் துணை நின்று சொண்டு ஹல்லேலூயா இதுவரைக்கும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம், அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரை நீர் எங்களை நடத்தினதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி பெருகட்டும், ஸ்தோத்திரம் பெருகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் ஆமென், ஹல்லேலூயா. மறந்திருந்தாருன்னா நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? நம்ம மறந்தோமே அநேக நேரத்தில் அவரை நோக்கி பார்க்க, அவரை கூப்பிட மறந்தோமே, அவரை தேட மறந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்தை மறந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையை வசனத்தை மறந்திருக்கிறோம், அவருடைய வேதத்தை மறந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் சொன்னார், நீங்க வேதத்தை மறந்தனா நான் பிள்ளைகளை மறப்பேன். ஆனா புதிய ஏற்பாட்டிலேயோ கர்த்தர் கிருபையுள்ள ஆண்டவராய் இந்நாள் வரைக்கும் காத்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தூரமா இருந்தாலும் கர்த்தர் நம்மை அணைத்துக் கொள்கிறவராய், சேர்த்துக் கொள்கிறவராய், உயிர்ப்பிக்கிறவராய், கழுவுகிறவர்களாய், நேசிக்கிறவராய், மன்னிக்கிறவராய். ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தி வந்ததற்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
Hallelujah, hallelujah. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பற்றலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட நம்மை தண்டிப்பதற்காக அவர் வரவில்லை, ஒரு நாள் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு அவர் வரவில்லை. ஆசைப்பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுதத. தனிமையின் நேரம், தேவை பெருகின நேரம். இல்லாம தனிமையில் நாழுதத. அலைச்சல்களை அறிந்தவரே, உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததனா மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதனா மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் உன்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பற்றலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு பற்றலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடிசனோ இருந்தா நீங்க இருக்க மாதிரி இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் 1000 பேர் ஆறுதல் சொன்னாலும், இருந்தாலும் ஓ இயேசுவை போல் அழகு கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க. இந்த வார்த்தை உண்மைனா சொல்லுங்க அப்பாவை பார்த்து. ஆட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலை. நான் உங்களை மறந்த போதும், நான் உங்களை மறந்த போதும் நீங்க. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. ஆட மனுஷன் மறந்தும் உம்மை ஆராதிப்பேன். ஆமென். வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் வந்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் வந்தலையே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். பழையவைகள் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். ஆமென். இயேசுவுக்கு பிரியமான பாத்திரமா, இயேசுவுக்கு பிரியமான இருதயமா மாறட்டும். உம்மை ஆராதிப்பேன் அழகே. மன்னிக்கிறார், மன்னிக்கிறார். ஆமென். கழுவுகிறார், ஆற்றுகிறார், அரவணைக்கிறார். உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பற்றலையே. ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த தேவன்,
நம்மை வெறுக்காதவர். கிருபையாய் இந்த வருஷத்தை நிறைவு செய்யும்படி நடத்தி இருக்கிறார். தகுதியே இல்லை, எந்த தகுதியும் இல்லை. இது கிருபையே அல்லாமல் வேற இல்லை. இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நீ நடத்தின எல்லா விதங்களுக்கும் நன்றி செலுத்துக்கிறோம். சகல கனமும் துதியை நீர் எடுத்துக்கொள்ளும் ஐயா. இந்த ஆராதனை வேலையில எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமுள்ளதாய் புது வருஷத்தில் பிரவேசிக்க போகிறேன். நாங்கள் புது மனுஷனாய் பிரவேசிக்க, புது சிருஷ்டியாய் பிரவேசிக்க கல்வி சுத்திகரியும் தொடர்ந்து வழி நடத்தும். ஏற்பட்ட ஒருவர் நன்றி சொல்லி மீன பகுதி ஆசீர்வதிக்கும்படி சோமானுங்க. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். 52வது வாரமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களை ஆமென் கூட்டி சேர்த்து கிருபைக்காய் நன்றி. ஆமென். ஆராதிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா, இந்த 2024 வருடத்தின் முடிவு நேரத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆமென் ஆண்டு கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பாதுகாத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆமென் இந்த வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். புதிய வருஷத்தில் பிரவேசிக்க போகிறதான உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும் கர்த்தருடைய கிருபையானது ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக உம்முடைய அன்பான கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தை எண்ணம் நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்முடைய கரம் ஆமேன் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உட்காரலாம். அவருடைய பிரசன்னத்தில் கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமேன். இந்த வேலையிலையும் நம்ம பழைய வருட செய்திக்காக நாம் கடன் சொல்கிறோம். பழைய வருட செய்தியை ஆமேன் நாம் கேட்கவிருக்கிறோம். ஆமேன். சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமேன். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பவே திரும்பாது. அந்த வார்த்தை கீழே தலையிலையும் விழாது. ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது என்ன பர்பஸ்க்காக கர்த்தர் அந்த வார்த்தையை அனுப்புகிறாரோ அதை செய்து முடித்து தான் திரும்பும். ஆமேன். அப்படியாக இந்த வருஷத்தினுடைய கடைசியாக நம்ம அவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் உற்சாகமாக இருப்போம். சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நாம் அதோடு ஒன்றித்து அதை நல்லா கூர்ந்து நாம் கவனித்து அந்த வார்த்தையை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினால் இந்த நேரத்திலையும் பழைய வருடையை செய்து கொடுக்கும்படியாக அப்புறம் அங்கிள் வராங்க. கரங்களை தட்டி நம்ம அவர்களை வரவேற்போம். அவர்கள் இந்த நேரத்திலையும் பழைய வருடை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் அன்பான ஆவிக்குரிய தாய்க்கும் இயேசு நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு செய்தி வந்த பொழுது ஆண்டவர் சமூகத்தை எப்பொழுதுமே நான் அதிகாலையில் தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன். அதிகாலை 5 to 6 ப்ரேயருக்கு வரும்பொழுது தான் ஆண்டவருடைய எப்பொழுதுமே வார்த்தையை கேட்டு தான் வாங்குற பழக்கம். இந்த நாளில் ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் நீதிமொழியிலேருந்து சில வார்த்தைகளை எனக்கு கொடுத்தார். அதை ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிற நேரத்தில் ஆண்டவர் திடீரென்று வேறு ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த வார்த்தையை என் மக்கள்கிட்ட சொல்லு, இந்த வார்த்தை என் மக்கள்கிட்ட பேசு என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை தியானிக்கும்படி தான் அந்த நாளில் மத்தியிலே அடியே நிற்கிறேன். கர்த்தர் தாமே என்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்க போகிற உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி, வேத தியானம் எரேமியா 29ஆம் அதிகாரம்
எரேமியா 29ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பாடியனை மறைத்து ஆண்டவரே, நீ வெளிப்படும் ஆண்டவரே, உடைய வார்த்தை பேச எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசு ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் ஏன் கொடுத்தாருன்னா, என் ஜனங்கள் ரொம்ப கலங்கி போய் இருக்கிறாங்க. நான் மட்டும் இல்லை, நானும் கலங்கி போய் தான் இருக்கிறேன். சபையில் எல்லாருமே கலங்கி போய் தான் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஊழியக்காரர் 20 ஆண்டுகள் நம்ம நடத்தின விதம் எண்ணி பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை அவர் நம்ம விட்டு கடந்து சென்று விட்டார். கடந்து சென்ற பிறகு இந்த ஆலயம் என்ன நிலைமை ஆகும், எப்படி இந்த ஆலயம் நடக்கும், அப்படி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு மட்டுமில்லை, கவலையும் இருக்கும். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்படி கட்டுக்காத்த சபை உருவாக்கின சபை இன்றைக்கி மகிமை சபையினாலே ஏஜ் ஸ்தாபனத்திலே உங்கள் எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டில் நிற்போம். இந்த மாதிரி பயம் இருக்கும். அப்படி கட்டி காத்து உருவாக்கின சபை எப்படி நடக்குமோ என்று அநேக பேருக்கு வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் எனக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, என்னாகுமோ ஏதாகுமோன்னு. ஆண்டவர் என்னை இந்த வார்த்தையை கொண்டு தான் தேற்றினார். என்ன சொன்னார்? எதிர்பார்த்திற்கு முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரே இதுக்கு நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எதை செய்தால் நன்மைக்காக செய்வாருங்க. சின்ன தாவீதுங்க, பெலிஸ்தர்கள் எல்லாம் கொண்டு பயந்து மிரள்றாங்க. ஆனால் ஆண்டவர் சின்ன தாவீதை கொண்டு தான் பெலிஸ்தரை ஒரு கருத்தை யுத்தம் செய்து ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதேபோல் நம்ம ஆலயத்தில் நம்ம சபை நடத்தக்கூடியது அருமையான கிங்ஸ்லி இருக்கா. அப்படி தாவீதை போல தான், சின்ன தாவீது தான். ஆனாலும் ஆண்டவர் பெரிய ஞானத்தை கிருபையும் கொடுப்பார். அப்படி விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சமூகத்தை நானும் பயந்தேன், எப்படி ஆகுமோ என்ன ஆகும். ஆனால் ஆண்டவர் அவருடைய சபை, அவருடைய மக்கள் எப்படி உருவாக்கணும் என்று எல்லாத்துக்கும் தெரியும். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா புதிய வருடங்களை பிரவேசிக்க போகிறோம். இந்த வருடம் எப்படி இருக்குமோனா, கடந்த வருடம் பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனைகள், அநேக வியாதிகள், அநேக மரணங்கள், அதை எண்ணி பார்க்கவே முடியாது. இத்தனை இழப்புகள், வேதனை, கண்ணீர், துக்கம்தான் 24 அநேக காரியங்களேன்னு பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சகலத்தையும் புதிதாக்குறேன்னு வாக்குத்தத்தம் தந்தார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சொன்ன வார்த்தை இந்த புதிய வருடம் பிரவேசிக்கும் பொழுது வார்த்தை எப்படி இருக்கும், இந்த புதிய வருடம் எப்படி இருக்கும் என்று எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி தானே எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு. புதிய ஆண்டு பிரவேசிப்போகிறோம், புதிய ஆண்டு எப்படி இருக்கும், அதே துக்கமாக இருக்குமா, அதே துயரமாக இருக்குமா என்று எல்லாத்துக்குமே ஒரு கவலை இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் பயப்படாங்க, நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பெற்றோருக்கு பிள்ளைகளை கொடுத்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைங்க நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு, நான் கஷ்டப்பட்டேன், நான் படிக்கலை, நான் வசதி இல்லை, என்னால் படிக்க முடியல, என் பிள்ளையாவது நல்லா படித்து நல்ல வேலைக்கு போட்டோம் அப்படின்னு பெற்றோருக்கு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி தானே எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அதே போல் பெற்றோர்கள் பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுது வளர்த்து உருவாக்கின பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. திருமணம் செய்த பிறகு பிள்ளைகளுக்கு உடனே என்ன பண்ணாங்க? பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனிக்காக எதிர்பார்ப்பார்கள். ஒவ்வொரு காரியம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. கர்ப்பத்தின் கனியை உண்டானால் உடனே என்ன பார்ப்பாங்க? ஆண் பிள்ளை வேண்டும், இல்லை பெண் பிள்ளை வேண்டும் எதிர்பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படி எதிர்பார்க்குண்டு. அப்போ குழந்தை பிறந்து விட்டால் ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா எதிர்பார்ப்பாங்க தானே. ஆண் பிள்ளையா பொம்பளை பிள்ளையா எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, பிள்ளை யார் போல் இருக்குது, அம்மா போல் இருக்குதா இல்லை அப்பா போல் இருக்குதா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு. இப்போ குழந்தை பிறந்த குழந்தை அது மாதத்தில் அது வளர்ச்சி அடைய வேண்டும். 3 மாதத்தில் தவளணும், 6 மாதத்தில் உட்காரணும், ஒரு வயதில் நடக்கணும், அப்படி வளர்ச்சியை உருவாக்கும். ஹல்லேலூயா. வளர்ச்சி எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி இருக்கிறது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அல்லது நம்ம வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஒரு விவசாயி பாருங்கள், வயலில் பயிரிடுறான். விவசாயி வயலை வாங்கி கொத்தி எரு வச்சு தண்ணி பாய்ச்சி விதைத்து பயிர்களை விளைய வைக்கிறான். விளைய வச்சு விவசாயி என்ன பண்ணுவான்? எதிர்பார்ப்பான், நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். நல்ல பலன் கிடைச்சா அவன் பட்ட பாடுகள் கஷ்டம் இருக்கலாம் எல்லாம் மறந்து சந்தோஷம் அடைவான். அல்லேலூயா. அப்படி தானே? படிப்பட்டதுக்கெல்லாம் சந்தோஷம், அவனுக்கு எதிர்பார்ப்பு, நல்ல விளைச்சல் விளைப்பான். அதே போல் வேதத்தில் ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு, லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்காவில் பாருங்கள் ஒரு சம்பவம் நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-7 சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் நிலத்தில் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நடுறான். படிக்க நேரம் போயிடும். அத்தி மரத்தை நடுறான். அத்தி மரம் நட்டுட்டு என்ன பண்ணுறான்? கனிகள் இருக்குமா என்று எதிர்பார்க்குறான். கனி ஒன்றுமே இல்லை, கனி அதில் இல்லை. அப்போ சொல்கிறான், 3 வருஷம் மரத்தை பார்க்குறேன், ஒரு கனியுமே இல்லை. ஏன் இந்த மரம் நிலத்தை கெடுக்குது, அதை வெட்டி போடு அப்படின்னு தோட்டக்காரன் சொல்கிறான். அதை பராமரித்தான் பார்த்துங்க வேலைக்காரன். அவன் மனசு கேட்கலை. ஐயா, இந்த ஒரு வருடம் இருக்கட்டும், இதை கொத்தி எரு வச்சு பராமரிக்கிறேன், கனி கொடுத்தால் சரி, இல்லைவென்றால் வெட்டி போடலாம். ஆமென், ஹல்லேலூயா அப்படின்னு அவன் பரிசப்படுறான். அப்படி தானே? அப்போ அவனுக்கு அவ்வளோ ஒரு இறக்கம், ஒரு பாதிப்பு இருக்கும் பொழுது, அதே போல் தான் நம்முடைய ஊழியக்காரரும் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய விசுவாசம் எப்படி இருக்கிறது, சபையில் எப்படி இருக்கிறோம், சபை மக்களிடத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. ஊழியக்காரர் எதிர்பார்ப்பார். நம்முடைய வளர்ச்சி அவர் பார்ப்பார். இன்னும் 5 வருஷம் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஜெபிக்க சொன்னால் எனக்கு ஜெபமே தெரியாது, நீ ஜெபிக்க பழக்கம் இல்லை. அப்போ என்ன வளர்ச்சி இருக்குது? அப்போ ஊழியக்காரர் எப்படி எதிர்பார்ப்பார்? அப்போ ஆவியில் வளர வேண்டும். வளர்ந்தால் தான் எதிர்பார்த்து நிறைவேற முடியும். ஜெபத்தில் வளரணும், வேத வாசிப்பில் வளரணும், அறையில் ஒன்று சாட்சியாக இருக்கணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஜெபம் வாழ்க்கை இல்லைன்னா வாழ்க்கையில் ஜெபமே ஜெயம் இல்லை. அப்போ நம்ம ஜெபிக்கிறவங்களாம் காணப்படணும். அப்போ தான் ஜெபிக்க முடியும் வாழ்க்கையில். அல்லேலூயா. வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பக்கத்தில் உள்ளவங்க நம்ம சபைக்கு போயிட்டா, ஹிந்துலேருந்து ரசிக்கப்பட்டு சபைக்கு போயிட்டோம்னா அவங்க என்ன நம்மளை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இவர் எப்படி பழைய வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும், இப்போ இருக்க வாழ்க்கை இப்படி இருக்குன்னு அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. முதல்ல குடிச்சிட்டு ஒரே வீட்டில் சண்டை பிரச்சனை அடிதடி வெட்டுக்குத்தி இப்படியே நடந்தது, இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அல்லேலூயா. எதிர்பார்ப்பாங்கள்ல. அப்போ நம்ம வாழ்க்கை சமாதானமாக சந்தோஷம் இருந்தால் அவர்கள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு கிரியேட் செய்யும். அல்ல இல்லை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க ஆமாம், இவங்க ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் சபையில் தான் அந்நிய பாஷை, வெளியே வந்தால் அநியாய பாஷை. அல்ல உலக மக்கள் அப்படி எதிர்பார்க்குறாங்க வாழ்க்கையில். அப்போ நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படியே இருக்க வேண்டும். ஜெபத்தில் வளர வேண்டும், வேத வாசிப்பில் வளர வேண்டும், ஆலயத்துக்கு குறித்த நேரத்தில் வர வேண்டும். பாஸ்டர் முடித்த 3 காரியம் என்ன? பார்த்து குறித்த நேரத்தை வருவாருங்க. சின்சியர், அல்லேலூயா. ஃபெய்த், உண்மை, அல்லேலூயா, உண்மையாக இருப்பார். ஹோலி, பரிசுத்தம். இந்த 3 பாஸ்டர் அதிகமாக பார்க்கலாம். கடைசி நேரத்தில் கூட பெட்டில் அருமையாக கூட எல்லாம் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தம் தேவைப்படுகிறது, அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ அவர் மனசில் ஏதோ பட்டிருக்கு, ஏதோ நம்ம பரிசுத்த குலைச்சா இருக்கிறோம் என்று உணர்த்தப்பட்டதுன்னா இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகணும் சொல்லிகிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. பாஸ்டரோட எதிர்பார்ப்பு என்ன? குருவு ஆத்மா 2 பேரை அழைச்சிட்டு வரணும் எதிர்பார்த்தார். 2 ஆறு நடக்க வேணும் எதிர்பார்த்தார். ஆவிக்குரிய சமயத்தை அநேக காரியம் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுவும் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறது. வேதம் வாசிப்பும் ஜெபம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க. வேத வாசிப்புன்னு என்ன, ஜெபம்னு என்னங்க? வேத வாசிப்புன்னு என்ன? வேத வாசிப்புன்னா ஆண்டவர்கிட்ட நம்மளை ஜெபம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறது. அப்போ நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? நான் பேச நீங்களும் பேசணும். அப்போ நான் மட்டும் ஆண்டவர் அது கொடுங்க இது கொடுங்க அப்படி கேட்டுகிட்டே இருப்போம். கேட்டுகிட்டே இருந்தால் போதுமா? ஆண்டவருக்கு பதில் கொடுக்கணும். அல்லேலூயா. வேத வாசிப்பும் ஜெபமும் கட்டாயம் மனிதனுக்கு
தேவை, 2 கண்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் மெசேஜில் இருக்க சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். வேதமும் ஜெபமும் மனுஷனுக்கு 2 கண்கள் அப்படின்னு நான் பிரசங்கத்தில் மெசேஜ் சொன்னேன். உடனே பையன் ஷார்ப்பாக, வாலிபர் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, ஷார்ப்பாக சொன்னால், பாஸ்டர் ஒரு கண் இருந்தால் கூட பார்க்கலாமே, ஒரு கண் இருந்தால் கூட பார்க்க முடியுமே, அதுதான் ஆண்டவர் 2 கண்ணு கொடுத்துருக்காரு. ஒரு கை இருந்தால் கூட வேலை செய்யலாமே, ஒரு கிட்னி இருந்தால் கூட உயிர் வாழ முடியுமே. அப்போ ஜெபம் எதுக்கு? ஜெபம் வச்சுட்டு போயிடலாமே, வேதம் எதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி வேதத்துக்கு வந்து படிக்கணுமா? ஜெபிச்சுட்டு போயிடலாமே, காரியத்தை ஆண்டவர் கிரியை செய்வார். நாவில் சொல் பிறவமுன்னே அறிந்துக்கு தேவன்னு வசனம் சொல்லுது. அப்போ ஜெபிக்கணும் ஆண்டவர் கிரியை செய்வார் அப்படின்னு கேட்கும்பொழுது அவனுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும். அப்படி தானே? சரியான பதில் கொடுத்தா தான் அவனுக்கு திருப்தி அடைவான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். அவனுக்கு சொன்னேன், இருப்பா மெசேஜ் முடிச்சுட்டு நான் பதில் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. ஆமாம், ஹல்லேலூயா. அவனை கூப்பிட்டு முடிச்ச பிறகு கூப்பிட்ட, தம்பி நீ சொன்னது கரெக்டு, 100க்கு 100 உண்மை. ஜெபம் மட்டும் போதும். வேதவாசிப்பு ஏன் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு 5,000 10 அதிகாரம் படிச்சுட்டு இருக்கணும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீ சொல்கிறது தான் கரெக்டு. ஜெபிச்சுட்டு வாழ்க்கையை போட்டலாம், போயிடலாம், ஆண்டு கிரியை செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே பார்த்தா அப்படி தான் பாஸ்டர் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா, நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா அப்படி சொன்னேன். சரி தாராளமாக கேளுங்க, தாராளமாக கேளுங்க சொன்னேன். ஓகேப்பா, நீ சொன்னதெல்லாம் ஓகே தான். நீ சுவாசிக்கிறீங்களே, ஒரு காற்று உள்ளே போகுது, ஒரு காற்று வெளியே வரல. உனக்கு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறேன். உனக்கு ஆக்சிஜன் வேணுமா, கார்பன் டை ஆக்சைடு வேணுமா, எந்த காற்று உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டும்போது என்ன சொல்லலாம்? பதிலே சொல்ல முடியாது யாராலும். அல்லேலூயா. காற்று உள்ள போன காற்று வெளியே வந்துட்டால் திருப்பி உள்ளே போனால் தான் உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா நம்ம டெட் பாடி. அதுபோல் மனுஷன் வாழ்க்கையிலையும் ஜெபமும் வேத வாசிப்பும் அவசியமாக இருக்கிறது. அதில் நம்ம தவறவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. வேதத்தில் ஒரு நபரை நம்ம பார்க்கலாம். வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை விசாரிக்கிறபடினால நம்ம என்ன கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாரம் சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளே சுமந்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் சொல்ற, வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர்களே எல்லோரும் மின்னெடுத்து நான் உங்களுக்கு இளைப்பாறு தரையே சொல்கிறார். ஆனால் பாரத்தை நம்மளே சுமக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் படிங்களேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிட்டோம்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இல்லைனா பிசாசன் என்ன பண்ணுறான்? கெஜிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று வகையை தேடுறான். என்ன வகை தேடுறான்? என்ன வார்த்தை பேசுகிறோம், என்ன கிரிகை செய்கிறோம், எங்கே போகிறோம், எங்கே வரோன்னு வகையை தேடிக்கொண்டே இருப்பான். அதான் அவனோட கூட வேலை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் எல்லா கவலையும் அவர்கிட்ட வச்சிட்டோம்னா நம்ம எதிர்பார்ப்பு எல்லாம் அவர் நிறைவேற்றுற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் வேதத்தில் யோசேப்புன்னு மனிதனை பார்க்க முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தோம்னா, யோசேப்பு சொப்பனம் கண்டான், எல்லா சகோதரெல்லாம் வணங்குற மாதிரி நிறைய சொப்பனம் கண்டான். சொப்பனம் நிறைவேறாமல் போயிடுச்சு. ஆனால் குழியில் போடுறாங்க, அங்கே போய் சிறைச்சாலையில் இருக்கிறான், அங்கே போய் செய்யாத தவறுக்கு தண்டனை பெறும்போது யோசேப்பு சிறைச்சாலை இருக்கும் பொழுது அங்கே இது இருக்க சொப்பனத்துக்கு விடை கொடுக்குறான். ஆமென், ஹல்லேலூயா. விடை கொடுக்கும் பொழுது அங்கே உள்ள சொப்பனத்தில் சொன்ன விடைக்குப்படி ஒருவர் தூக்கு மரத்துக்கு போயிட்டான், ஒருவர் பழைய ராஜா இடத்துக்கு போயிட்டான். ராஜா கிட்ட போகும்போது யோசேப்போட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? யோசேப்பு வாசிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் பண்ணுங்களேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14-15 வாசி. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, அவன்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க. அவன்கிட்ட, ஐயா நீ பழையபடி அவன் பானா பாத்திரக்காரன், ராஜாவுக்கு மது கலந்து கொடுக்கவன், ராஜாக்கிட்டே இருந்தா இருக்கு. அதுன்ட்டு அவன் சொல்கிறான், ராஜாக்கிட்டே பண்ணிவிட செய்ய போகிறப்பா, எப்படியா என்னை பற்றி கொஞ்சம் சொல்லு, நான் ஒரு தப்புமே செய்யலை, நான் தெரியாமல் களவாடி கொண்டு வந்துட்டாங்க, தெரியாமல் அடிமைத்தனம் போட்டாங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்கிறான். யார்கிட்ட? எதிர்பார்ப்பு. எப்படியா சொல்லி ராஜா விடுதலை பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு. யோசேப்போட எதிர்பார்ப்பு என்ன? அவன் ராஜா கிட்டே வேலை செய்கிறான், ராஜா அவன் சொன்னால் ராஜா கேட்பாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு அவன் மேலே வைக்கிறான். ஆனால் பானை பார்த்த என்ன பண்ணா? யோசேப்பை
மறந்து விட்டான். அல்லேலூயா. அதுதாங்க மனிதரோட வாழ்க்கை. நம்ம மனிதரை எதிர்பார்த்தோம்னா அவங்க நம்மளை மறந்து விடுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, நானாச்சு ஒரு காரியத்துக்கு அவங்கள உதவி கேட்டு போங்களேன், நான் செய்கிறேன், என்னை 100க்கு நம்புங்க, அண்ணியா நான் கட்டேன், எல்லா காரையும் நீ பார்க்குங்க, நான் நேர்த்தியாக செய்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு அசூரன்ஸ் கொடுப்பாங்க. கடைசி நேரத்தில் கை விட்டு விடுவாங்க. பிரதர், சிஸ்டர், நான் கிடைச்சின்னு எதிர்பார்த்தேன், நான் கிடைக்கல, சாரி, ஒரே வார்த்தையில் சாரின்னு சொல்லிவிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சாரி சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை செய்யும் அளவுக்கு நம்மளை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. நிறைவேற்று வாக்குத்தத்தத்தில் ஒரு உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை பாருங்கள், யோசேப்பு அண்மையிலே இந்த பானபாத்திரம் சொல்லி யோசேப்பை விடுதலை ஆகியிருந்தால் அவன் எங்கே போயிருப்பான்? பெற்றோர்கிட்ட போயிருப்பான், அம்மாவோட போயிருக்கான். அம்மாவோட போயினா கண்ட சொப்பனம் நிறைவேறாமல் போயிருக்கும். அதுதான் ஆண்டோட திட்டங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, பாடுகள் வருதா, ஆண்டு நம்மளுக்கு பெரிய நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சு கொள்வது இல்லை. பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடுறோம், பாடுகள் வரும்போது தவிக்கிறோம். எனக்கே எத்தனை பாடு, யோபுக்கு இல்லாத பாடா? கேட்டால் யோபு மாதிரி யோபு மாதிரி பாடுபட்டாங்க ஒருவருமே கிடையாதுங்க. அவ்வளோ பாடுபட்டு எல்லாத்தையும் இழந்தாலும் ஆண்டவர் தூசிக்கவே இல்லை. ஆமென். நம்ம ஒரு சிறு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை மறந்து விடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதான் மனிதர்கிட்ட உதவி கேட்டு வீணுங்க. எந்த எதிர்பார்ப்பும் மனிதர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. மாமா, மச்சான், மந்திரி, எம்எல்ஏ, கலெக்டரு, அவர் செய்வார், இவர் செய்வார் அப்படின்னு ஒருவரும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் மனிதர்கள். ஹல்லேலூயா. மனிதர்கள் முகத்தை பார்ப்பார், தேவனோ இருந்தது காண்க. அதான் தாவீது சொல்கிறான், சங்கீதம் 121 ஒத்தாசை பருவத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பேன், வானத்து பூமியும் கர்த்தர் தான் ஒத்தாசை வேணும். உதவி, ஒத்தாசை எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்குங்க. இலவசமாக கொடுக்கணும். நான் இல்லை, என் படிப்பு இல்லை, என் தகுதி இல்லை, இன்னும் இல்லைங்க, எல்லாம் இலவசமாக கொடுக்குறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எதிர்பார்க்க காரியத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக செய்யக்கூடிய தேவனுக்கு. அதான் சங்கீதம் 37 சொல்லுது 4:5 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி செய்கிறே, அவன் இருதயத்தை வேண்டுதலை உனக்கு அருள் செய்வான், வழியை கர்த்தர் ஒப்புவித்து அவரும் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்பிக்கையாக இருக்கணுங்க, விசுவாசம் இருக்கணுங்க. விசுவாசம் குறைஞ்சி போய்டுது. நமக்கு பேர் தான் விசுவாசி, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு போட்டுக்கிறோம், அவிசுவாசியாக இருக்கிறோம் என் நாட்களில். ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள் எதிர்பார்க்க வேண்டுங்க. ஆண்டு சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லன்று. ஆமாம். நம்ம நினச்சிருப்போம் சிறிய வட்டத்துக்குள்ளே நம்ம இருப்போம், ஆனால் நம்மளை குறித்து ஆண்டவர் பெரிய நோக்க திட்டத்தை வைத்திருப்பார். அது நம்மளை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. ஆமாம், ஹல்லேலூயா. அப்படி தான் யோசேப்பை எதிர்பார்த்துருப்பானா? யோசேப்பு எதிர்பார்த்துருப்பாரா? தாவீது எதிர்பார்த்துருப்பா? அப்படியா பாருங்கள். அப்படி தான் ஆண்டவர் உயர்த்துக்கு தேவனாக இருக்குது. ஆமாம், ஹல்லேலூயா. அப்படி ஆண்டு சமூகத்தை எதிர்பார்த்த சில பேர் 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீங்க. 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசி, அந்தஸ்து எல்லாத்தையுமே இழந்து எந்த சோர்ஸும் இல்லைங்க. எல்லாம் கைவிட்டாங்க. எல்லாம் கைவிட்ட நிலைமையில அவளுக்கு எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாவது ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்டாலாயிலும் சொஸ்தம் அடைவேன்னு எதிர்பார்த்தாங்க. ஹல்லேலூயா. வஸ்திரத்தை தொட்டால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்களாம் சொஸ்தம் பண்ணாங்க. அவரை யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்களும் சொஸ்தம் பண்ணாங்க. அதுதான் 12 வருஷம் ஸ்திரியுடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாவது சொஸ்தம் அடைய வேண்டிய. எல்லாத்தையும் இழந்தாச்சு, ஒரு சோர்ஸும் இல்லை, ஒளியும் இல்லை, ஆண்டவர் தவறு. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இக்கட்டு நேரத்தில் உதவி செய்ய தேவன் இருக்குது. ஹல்லேலூயா. இதே போல் 2 குருடர்கள் வழிகிறே உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் போகிறாரு கேட்க, தாவீது குமாரே நீ இறங்கும் சொல்லி தாவீது நின்று கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா செய்ய வேண்டும்? நான் பார்வையடைய வேண்டும். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு பார்வை கொடுக்கறது வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? உனக்கு பார்வை கொடுக்க முடியும், எனக்கு வல்லமை இருக்குது, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமாண்டவரை விசுவாசிக்கான்னு சொன்னபோது உடனே பார்வையடைந்தான். அந்த விசுவாசம் வேணுங்க. ஆண்டவர்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர்களுக்கு எல்லாம் முடியும். அந்த விசுவாசம் நமக்கு குறைந்தனால தான் எதிர்பார்ப்பு தாமதமாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கூட பார்வையடைந்தார்கள். அதே போல் வேதத்தில் 32 வருடமாக பெதஸ்தா குளத்தில் இருக்கான். அவனோட எதிர்பார்ப்பு என்ன? இந்த குளம் கலக்கும்போது, பெதஸ்தா குளம் கலக்கும்போது யாராவது தூக்கி ஒன்று குளத்தில் போட்டால் யார் முதல்ல முழுகிறாங்களோ அவங்களாம் நம்ம சொஸ்தம் அடைவார்கள். அப்படி ஒரு திட்டம் இருந்தது அங்கே.
இந்த குளத்தை கலக்கும்போது தேவத்துக்கு வந்து குளத்தை கலக்குவாங்களாம். குளக்கும்போது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களாம் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுத்தம் அடைஞ்சிருவாங்கன்னு ஒரு தீர்மானம். அப்படியே பார்த்து பார்த்து எத்தனை வருஷம், 38 வருஷமாக உட்காந்துருக்கான். அதாவது தூக்கிப்படும். ஆண்டவர் இயேசு அவனை தேடி வர்றார். என்னப்பா செய்வேன்னு கேட்குறேன். அப்போ கூட அவனோட அவிசுவாசம் பாருங்கள். விசுவாசம் இல்லை. ஆண்டவரே, இந்த குளத்தில் தூக்கி போடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அப்படியே நம்ம விசுவாசம் இருக்குது. தூக்கி போடுறதுக்கு குளம் கலக்கும்போது தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை. அதான் அவனோட விசுவாசம். அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம், என்னை கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. நான் ஆண்டவர் இருக்காருங்க. ஹல்லேலூயா. படைக்கிறது நடன்னு சிறப்பில் இருந்து நடந்தான். ஆமே. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பாருங்க. ஹல்லேலூயா. இதே போல் இன்னொரு கூட வாசிக்கலாம். நாகமான் தெரியும். நாகமான் குஷ்டரோகம். நாகமான் குஷ்டரோகத்தை வந்து அடிமையாக பிடித்து வந்து சிறு பெண்ணு சொல்கிறா, அங்கே திக்கசி ஒருத்தக்கா இருப்பா, அவர்கிட்ட போனால் சுஸ்தம் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த வார்த்தையை கேட்டு நாகம்மான் கடன் சொல்கிறான். நாகம்மாவோட எதிர்பார்ப்பு என்ன? ராஜா கிட்ட போகிறான். அங்கே ராஜா நாயில் சொல்லும்போது நேராக எலிசா கிட்ட வரான். எலிசா வரும்போது அவனோட நாகம்மாவோட எதிர்பார்ப்பு என்னன்னா, சரி அவர் பெரிய தீர்க்கசி போடுறதுக்கு நம்ம குஷ்டத்தில் நல்லா எண்ணெய் போட்டு தடவி நீவி விட்டு சுஸ்தமாக்குவார். அப்படி தான் அவனை எதிர்பார்ப்பு. நாகம்மாவோட எதிர்பார்ப்பு என்ன? நல்லா தடவி கொடுத்து சுஸ்தமாக்குவார்னு எதிர்பார்த்தான். ஆனால் எலிசா என்ன சொன்னார்? தடவி கொடுத்தாரா? கண்டுக்கவே இல்லைங்க. வெளியே வரலங்க. நம்ம படித்து பாருங்க தெரியும். வெளியே வரல. வேலைக்காரன் சொல்லி போய் அனுப்பி யோசனை எழுதுமே முழுகிடுவா சொல்லு. கடும் கோபம் கண்டான். அல்ல அதே போல் நேரம் வாழ்க்கையில் சபையில் கூட விசுவாசிங்க பாஸ்டர் நம்மளை தடவி கொடுத்து நம்மளை வந்து பார்க்கணும், தடவி கொடுத்து பேசணும்னு நினைக்கிறாங்க. நாகம்மன் மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கையில். தடவி கொடுத்து பேசுவது நல்ல இல்லைங்க, ஆசீர்வாதம் இல்லைங்க. கடிந்து கொள்வதும் ஆசீர்வாதங்க. ஒரு சபையிலேருந்து அருகே 2 சபை மக்கள் வந்து கடந்து செல்கிறாங்க. ஆராதனை முடிச்சு கடந்து செல்கிறாங்க. ஒரு சபை மக்கள் பேசிட்டு போகிறாங்களாம், இன்னும் ஆராதனை ரொம்ப அருமையாக இருந்தது, 2 மணி நேரம் போன நேரமே தெரில, அவ்வளோ சிரிச்சு வயிறே வெடிச்சு போச்சு அப்படி சந்தோஷமாக போனாங்களாம் ஒரு ஆராதனை மக்கள். இன்னொரு சபை மக்கள் போனாங்களாம், அப்படியே துக்கத்தோடு வந்தேன், வேதனையோடு வந்தேன், ஆண்டவர் பேசின வார்த்தை இருதயம் குத்தப்பட்டேன், மனம் திரும்பி உண்மையான ஆண்டவர் இயேசுன்னு உணரப்பட்டேன் அப்படி எழுத குத்தப்பட்டவனாக கண்ட சொன்னான். யாருங்க பெஸ்ட்டாக இல்லை? சிரிக்க சொல்கிறேன் இல்லைங்க, கடிந்து கூட பேசுனாங்க. ஹல்லேலூயா. அதாங்க சிறந்தது. ஆமென். நல்ல அதே போல் நாகம்மன் நினச்சான், தடவி கொடுத்து சுத்தமாக எதிர்பார்ப்பானா, போய் குளிச்சுட்டு வாயா அப்படின்னு. ஒரு முறை குளித்தான், ஒன்றாவில். திருப்பி 2 முறை 3 முறை 4 முறை 6 முறை குளிச்சிட்டான். ஒன்றுமே நடக்கலை. அவன் சோர்ந்து போயிருப்பான். கடைசி ஒரு அந்த வேலைக்கார சொல்கிறான் பாருங்க, ஐயா பெரிய காரியம் செய்ய தான் செஞ்சிருப்பில்ல, சின்ன காரியம் சொல்கிறாரு செய் அப்படின்னு சொல்லும்போது அவன் பேச்சை கேட்டு முழுக. இப்போ 7ஆம் முறை முழுகும் பொழுது தான் மாம்சம் சிறுபிள்ளை போல் ஆனது. ஆமே. ஹல்லேலூயா. அது இப்படி தாங்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை செய்வாருங்க. ஆமே. ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், அப்போஸ்தலர் படிக்கையில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. இல்லை கதை தெரியும். பிறவிலே சப்பானிங்க. அவன் பிறவிலே சப்பானி இருக்கிறான். எத்தனை வருஷம்? அவனுக்கு 40 வயசு சொல்லப்பட்டிருக்கு. 40 வருடம் பிறவிலே சப்பானி. அவனுக்கு கொண்டு போய் ஆலயத்துக்கு வாசலில் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா தர்மம் எடுக்கிறதுக்கு, பிச்சை எடுக்கிறதுக்காக அவனை கொண்டு தூக்கி வைப்பாங்க. ஒவ்வொருத்தரையாக வரும்போதுலாம் பிச்சை கேட்டு அவன் எதிர்பார்ப்புன்னு பிச்சை கேட்டு தர்மம் கேட்டு பிழைக்கிறது அவனோட எதிர்பார்ப்பு. வரவன்ட்டுலாம் காசு கேட்பான், காசு கேட்டு பிழைப்பான். அப்போ பேதுரு யோவான் ஆலயத்துக்கு வரும்பொழுது அவங்கள பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட என்ன ஒரு நினைப்ப, நம்ம பார்க்குறாங்களே, சரி அவங்க பெருசாக கொடுப்பாங்க. அவர் சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணு எங்களுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் நினச்சிட்டான்னா, வெள்ளியும் பொண்ணு இல்லையா, அப்போ என்ன கொடுப்பாங்க, பெருசாக அதை கொடுப்பாங்களோ எதிர்பார்ப்பு, பெருசாக அதை நம்ம கொடுப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனால் சொன்ன வெள்ளியும் பொண்ணு எங்களுக்கு இல்லை, இயேசு நாமம் இருக்குது, எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. அதாங்க எதிர்பார்ப்பு. ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கும்போது ஆண்டு நிச்சயம் நமக்கு நிறைவேற்ற தேவனாக இருக்குது. ஆமே. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்கோம்? யார் வைத்திருக்கோம்? அவர் செய்வார், இவர் செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து வீணாக போய் கொண்டிருக்கோம். ஆமே. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பழசே நினச்சிட்டு, அதான் வேதம் சொல்லுது, ஏசாயா 43:12-19, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை
சிந்திக்க, இதோ நான் புதிய காரியத்தை சீக்கிரம் இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்தை வழியும் அவாந்தர வழியே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களே 430 வருஷம் அடிமையாக இருந்தவங்களே அவ்வளோ அற்புதம் அடையாளங்கள்லாம் செய்து வந்தும் பாருங்கள் முறுமுறுத்தாங்க. அல்லேலூயா. அதனால தான் எல்லாமே 20 வயசுக்கு மேற்பட்டு எல்லாமே மரித்து போயிட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ காரியம் நம்மளுக்கு வருது, பிரச்சனை வருதுன்னா நம்ம சிரிச்சிக்கிறார் அப்படின்னா நம்மளை எதுக்காக? சீர்படுத்துறதுக்காக. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஊழியக்காரரை வைத்திருக்கார், சிரிச்சித்து நம்மளை சீர்படுத்துறதுக்காக. ஆமென். அல்லேலூயா. அப்போ சிரிச்சிக்கும் போது ஆண்டு நம்மளை சீர்படுத்துகிறார் என்று நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சமூகத்தில் எதிர்பார்க்க வேண்டும். வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டுங்க. அப்படியே விசுவாசிக்கணும் வார்த்தையை. வார்த்தை தான் ஜீவன் உள்ள வார்த்தை. அது அல்லேலூயா. வார்த்தை அப்படியே விசுவாசிக்கணும். எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க கூடாதக்கம், ஏனெனில் தேவனை சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். தேவன் உண்டு, எனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு விசுவாசம் பொழுது எதிர்பார்க்க காரியம் நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஓகே, இதெல்லாம் ஓகேங்க. ஆண்டவருக்கு மட்டும் எதிர்பார்ப்பு இருக்குங்க. என்னங்க எதிர்பார்ப்பு? வெள்ளி கொண்டா, பொண்ணு கொண்டா, தேங்காய் கொண்டா, பழம் கொண்டா எதிர்பார்க்குறாங்களா ஆண்டவர்? ஆண்டவர் எதிர்பார்ப்புன்னா என்ன எதிர்பார்க்குற மட்டும் மனசு இல்லை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதில் பாருங்க, பிரதான கட்ட சொல்லப்பட்டிருக்கு 12, 19, 20 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, 10 வருஷம் விசுவாச சபையில் இருக்கிறேன், 20 வருஷம் விசுவாசம் இருக்கிறது பெருசு இல்லைங்க. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீஸ்தராகி சபையில் கொண்டு சேர்க்க வேண்டும். அவன் ஞானஸ்தானம் எடுக்க வைக்க வேண்டும். ஆமாம். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டு பிரதான கட்டளையாக கொடுக்குறார். ஹல்லேலூயா. சகல நாட்களும் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டு. அப்படி தான் நம்மளை நடத்துகிற தேவன் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்கள், பேதுருவிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்காரு. பேதுருவிட்டு கேட்குறாரு. அதை மட்டும் வாசிக்கலாம், டைம் ஆச்சு. யோவான் 21ஆம் அதிகாரம்ங்களேன். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. இதாங்க ஆண்டவருடைய சுவிசேஷம். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குறேன், பேதுரை பார்த்து, நேசிக்கிறேன். நம்மளை கேட்குற ஆண்டவர், உங்களை நேசிக்கிறாயா? நம்மளை கேட்குறாங்க, ஆண்டவரே, உங்களை என்னை நேசிக்கிறாய். நம்ம என்ன சொல்லுவோம்? நேசிக்கிற ஆண்டவரே, நான் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயா, நான் ஆடுகளை மேய்ப்பாயா. அல்லேலூயா. ஊழியம் செய்ய வேண்டுங்க. ஊழியம் செய்ய வேண்டும். அமைதியாக இருக்கக்கூடாது. ஊழியம் செய்ய ஆண்டவருக்காக அறுவடை செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவரோட எதிர்பார்ப்பு அறுவடை மிகுதி வேலையாட்களும் குறைவு. அல்லேலூயா. இது அறுவடையை கொண்டு வந்து களத்தில் சேர்க்க வேண்டிய பெரிய பொறுப்பு நம்மளை நம்பி கொடுத்துருக்காருங்க. யாரோ செய்யிட்டு எனக்கு என்ன, நான் நலமாக இருந்தால் போதுமான நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டோட எதிர்பார்ப்பு அப்படி இல்லைங்க. நான் ஒரு பாவி மனம் திரும்பது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் ஒன்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம். ஹல்லேலூயா. அப்போ பாவி மனம் திரும்புறதுக்கு நம்ம மூலியமாக பாவி மனம் திரும்ப சபையில் வந்தால் அந்த கிரெடிட் யார்? நமக்கு தாங்க. இந்த பலனை ஆண்டவர் நமக்கு தான் பலத்தை எழுதி வைத்திருக்கார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் தம்பி பெரிய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு எப்படின்னா, பாபிலோனில் 70 வருஷம் சிறைப்பட்டு வெளியே வர்றாங்க. நம்ம டைமில் வாசிக்கிறதுக்கு சிறைப்பட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது அவங்க எதிர்பார்ப்பு என்ன பண்ண போகிறோமோ அப்படி எதிர்பார்க்கும் போது ஆண்டு வார்த்தையை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் புதுவரில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு பிரவேசிக்க வேண்டும். ஆமேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் எல்லாம் ஆமேன் என்றும் ஆமேன் என்னும் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மண்டும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று பேதுரு பிரசங்கம் பண்ண. பேதுரு பிரசங்கத்தில் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அப்போ எப்படி பேசி பாருங்க, பேதுரோட பேச்சு ஆச்சரியப்படுறாங்க. படிக்காதனாச்சே எப்படி இவ்வளோ பிரசங்கம் எப்படி பேசுகிறார் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஓ இவர் இயேசு கூட இருந்தவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் இயேசு கூட இருந்தபொழுது நம்மளை வார்த்தை வெளியே கிரிகே செய்ய முடியும். அல்ல இல்லைன்னா இயேசு நம்ம இல்லை வச்சுங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 பேதுரு அவர் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த பெற்றுக்கொள்ள நம்ம சகோதரி சாட்சி சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். அதான் சாட்சிங்க. முதல்ல என்ன பண்ணும மனம் திரும்ப வேண்டும். இதோ அவசரப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறது பெருசு இல்லைங்க. சில பேர் கோச்சிக்குவாங்க. மற்ற சபையெல்லாம் ஞானஸ்நானம் உடனே கொடுத்துருவாங்க. ஞானஸ்நானம் உடனே கொடுத்துருவாங்க. நம்ம சபையில் அப்படி கிடையாது. பாஸ்டர் ஒரு பைபிள் ஸ்டடி கொடுத்து அவன் சாட்சியை கேட்டு சாட்சி சொன்னால் மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அதாங்க மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் அவன் நிலைச்சிருப்பான். அவசரமாக ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு அவசரமாக போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாதுங்க. மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றேன் அப்படின்னு பாஸ்டரோட சாட்சி சொன்னால் மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. நம்ம அல்லேலூயா. புதிய வீட்டில் பிரவேசிக்கிறோம். பெரிய காரியங்கள் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த சம்பவம் இந்த பாடல் தான் எனக்கு முதல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே, யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஆமென். எதிர்பார்த்த முடிவை தருக தேவன். தீமைக்கல்ல சமானத்துக்கு எதுவானது. புதிய ஆண்டு பிரவேசிப்போம். கர்த்தத்தாமே ஆசீர்வாதம். பெரிய காரங்க எதிர்பார்ப்போம். நிச்சயம் ஆண்டு நமக்கு செய்வார். நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாங்க? ஏன்னா நம்மளுடைய பிள்ளை அப்பா பற்றி அழைக்கக்கூடிய புத்திர ஸ்ரீகார ஆவி நமக்கு தந்திருக்க. அப்பாட்ட உரிமையோடு கேட்கலாம், உரிமையோடு எதிர்பார்க்கலாம். நிச்சயம் அப்பாட்ட எப்படி பிள்ளை உரிமையோடு எதிர்பார்த்து கேட்டு பெற்றுக்கொள்ளுதோ, அதே போல் இயேசப்பாட்ட உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் இலவசமாக கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். புதிய அன்பு கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.